நம்ம எல்லாரும் மகாநதி சீரியல் முடிக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாலுமே சீரியல் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. வெண்ணிலா விஜயை காவேரிக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. காவேரி கொடைக்கானல் போகிறதுக்கு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுறதுக்காண்டி ஜங்ஷனில் நிற்கிறாங்க. இந்த விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சு உடனே காவேரி போய் எதுக்கு இப்போ தனியாக போகணும் அப்படின்னு யோசிச்சு அந்த இடத்துக்கு கிளம்ப போகிறாங்க. போகும்போது வெண்ணிலா பார்த்துறாங்க வீட்டில். வெண்ணிலா கேட்குறாங்க, நீ எங்கே போகிற விஜய் அப்படின்னு கேட்கும்போது காவேரி என்கிட்ட சொல்லாமல் ஊருக்கு போகிறா, என்ன விஷயம் தெரியல, இந்த 2 நாளாக பேசக்கூட இல்லை அப்படின்னு சொல்லும்போது வெண்ணிலா உடனே உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும், அவங்க தான் உன்னை என்கிட்ட கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொன்னோன்னே விஜய் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. என்ன சொல்கிற வெண்ணிலா அப்படின்னு சொல்லும்போது விஜய் சொல்கிறாங்க, உன்னை வந்து வெளில கொண்டு வரதுக்கு என்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கா, உன்னை நான் வெளில கொண்டு உண்மையை சொல்லிட்டேன்னா விஜய் இனிமேல் என்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் அதனால் அதே மாதிரி நானும் வெளில கொண்டு நான் பண்ண சத்தியம் மாதிரி விஜய் இனிமேல் பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க வெண்ணிலா. இதை கேட்டு விஜய் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. யாரை கேட்டு இந்த அக்ரிமெண்ட் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவம் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஆனால் வெண்ணிலா நீங்கள் போகக்கூடாது விஜய், எதுக்கு அவளை பார்க்க போகிறா அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. நீ இன்னொன்று மாறவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அந்த தொட்டு கிளம்பிடுறாங்க. பின்னாடியே வெண்ணிலாவும் போகிறாங்க. வெண்ணிலா அந்த ஜங்ஷனில் போய் பார்க்கும்போது சொன்ன மாதிரியே காவேரி அந்த இடத்துல ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு நிற்கிறாங்க. உடனே விஜய் போய் வெண்ணிலா என்னமோ சொல்கிறா, அதெல்லாம் உண்மையா, நீ அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது காவேரி அமைதியாக நிற்கிறாங்க. இந்த எதுவுமே கேட்காதீங்க, நான் ஊருக்கு கிளம்புறேன், எனக்கு எல்லாம் ப்ரெஷர் டென்ஷனாக இருக்குது, நான் போய் ரிலாக்ஸ் பண்ணுவேன், என் ஊருக்கு போகிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பதில் சொல்லிட்டு நீ எங்கே வேணா போ அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் காவேரி உண்மையை சொல்லிடுறாங்க. எனக்கு வேறு வழி தெரியலை, எனக்கு நீங்களும் வெளியே வரணும், உங்களுக்கு எந்த விஷயமா பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்னால் அப்படின்னு யோசிச்சு நான் முடிவு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போனா நான் நம்ம உன்னோட வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கு என்ன பதில், அதுக்கு அப்பா யார் அப்போ அப்படின்னு கோமா பேசிடுறாங்க விஜய். அப்பா நீங்கள் தான், அப்போனா என் பையன் வந்து அப்பா யாருன்னு கேட்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னு விஜய் கேட்குறாங்க. அதுக்கு காவேரியும் அந்த பதில் என்கிட்ட கேட்காதீங்க, அப்போ இருந்த சூழ்நிலைக்கு எனக்கு எது சொல்லணும்னு தெரியாமல் நான் வெண்ணிலா வாக்கு கொடுத்துட்டேன், இனிமேல் அதை மாற்ற முடியாது, வெண்ணிலா இனிமேல் உங்கள் கூட தான் வாழ போகிறா அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு அது சொல்லும்போது உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு விஜய் ரொம்ப கோமா பேசுகிறாங்க காவேரி கிட்ட. அடுத்து நடக்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெண்ணிலா காவேரிக்கு விஜயை கொடுத்துருவாங்க. ஏன்னா வெண்ணிலா வந்து தெரியும், ஏன்னா காவேரி மாசமாக இருக்காங்க, இனிமேல் விஜய் வந்து நம்மளால் வாழ முடியாது, ஏற்கனவே அவங்க 2 பேரும் ஒன்றா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமேல் அது வந்தால் நமக்கு தான் அது பாவம் அப்படின்னு வெண்ணிலா புரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் ஒரு விளையாட்டுக்காண்டி தான் காவேரி என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் அந்த வாக்கிய சத்தியம் கேட்டாங்க. ஆனால் காவேரி சத்தியம் பண்ணாலுமே வெண்ணிலாவோட வாழ போகிறதில்ல. அதுக்காண்டி வெண்ணிலா அவங்க மாமா கூடயும் போகிறதில்ல, அவங்க மாமா வீட்டுக்கு போக பிடிக்கல, நான் ஒன்று இந்த சென்னையிலே நான் இங்கேயே இருந்துக்கிறேன், பக்கத்தில் உங்க கூட இருக்கேன், ஒரு ஃப்ரெண்டாக இனிமேல் பழகுவோம், இனிமேல் எந்த பிரச்சனையும் உங்களால் வரமாட்டேன், நீங்கள் 2 பேரும் ஒன்றா வாழலாம் அப்படின்னு வெண்ணிலா சொல்லிட்டு விலகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. வெண்ணிலா எப்பயுமே ஒரு நல்ல பொண்ணு தான். அந்த பசுபதி அவங்க மாமா சொன்னதை வச்சு தான் ஒரு தப்பான விஷயம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் இல்லைனா அவங்க எப்பயுமே விஜயை விட்டு போயிருப்பாங்க. காவேரியும் விஜயும் இந்த சீனை நடந்திருக்காது. ஆனால் அவங்க இப்போ தப்பாக சொல்ல வச்சு இப்போ இவ்வளோ விஷயம் நடந்து முடியாமல் நல்லா இருந்திருக்கும். இதுக்கு ஒரு பார்ட் 2 வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க.